guys and hello friends. உங்ககிட்ட ஒயிட் போர்டு இல்லையா, பிளாக் போர்டு இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி உங்ககிட்ட டூல்ஸ் அண்ட் கேசஸ் இல்லையா, கவலையே படாதீங்க. அதுவுமே உங்ககிட்ட ஒரே ஒரு போனும் நான் சொல்ற அந்த ஆப் இருந்தா போதும். இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளே ஸ்டோர் உங்க போன்ல ஓபன் பண்ணிட்டு பிளாக் போர்டு அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இங்க பிளாக் போர்டு ஆட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஆப் தெரியும். அந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறமா ஓபன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு ஓபன் காமிக்குது. அதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்திருக்கும். இந்த இடத்துல உங்க பேரு வேணும்னா போட்டுக்கலாம், வேணானா அப்படியே விட்டுறலாம். பட் போடுறது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஜஸ்ட் என்னோட பேரை போட்டுட்டு இப்ப இதுல இருக்கிற மெயினான ஃபீச்சர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பத்தி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ரீப்ளே பட்டன் இருக்குது. இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா நீங்க என்னென்னலாம் எழுதுனீங்களோ அது மறுபடியும் ரீப்ளே ஆகும். ஜஸ்ட் இந்த மாதிரி மெதுவா ரீப்ளே ஆகும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஷேர் பட்டன் இருக்கு. உங்களுடைய டிராயிங்க யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஷேர் பண்ணிக்கலாம். இது வாட்ஸ்அப், ஜிமெயில், டிரைவ் இந்த மாதிரியான நிறைய சோர்சஸ்க்கு இதை ஷேர் பண்ண முடியும். அதுக்கப்புறமா பென் சைஸ் இருக்கு, கலர் இருக்கு. நான் ஜஸ்ட் இந்த கலர் சூஸ் பண்ணேன்னா இந்த கலர்ல எழுதும். பென் சைஸ் எனக்கு எவ்வளவு பெருசு வேணுமோ அவ்வளவு பெருசு சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியா வேணாலும் குட்டியா சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டத்தை பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறமா இங்க ஒரு எரேசர் டூல் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சுக்கலாம். சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு வேணாம் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் அழிச்சுக்கலாம். சரி, இப்ப ஃபுல்லா நான் எழுதிட்டேன், அதுக்கப்புறம் எப்படி அழிக்கிறது, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்கு தாங்க இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதுதான் கிளியர் போர்டு ஆப்ஷன். இத ஒரு வாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிளாக் போர்டுமே இரேஸ் ஆயிரும் கம்ப்ளீட்டா. அண்ட் இது மூலியமா நீங்க ரொம்பவே ஈஸியா போர்டை அழிச்சிடலாம். இப்ப இதுல எப்படி கிளாஸ் எடுக்கிறது, கைய வச்சு வரையறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? சோ இப்ப நான் எழுதும் போது இவ்வளவு பெருசா வருது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்கு. ஒரு ஸ்டைலஸ் பென் வாங்குறது, இல்லைன்னா டிஐஒய் ஸ்டைலஸ் மேக் பண்றது ரொம்பவே சிம்பிள். ஃபாயில் பேப்பர் எடுத்து உங்களோட பெண்ணோட மூடியில சுத்திக்கிட்டீங்கன்னா அது ஒரு ஸ்டைலஸ் மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் ஷாப்ஸ்லயோ ஆஃப்லைன் ஷாப்ஸ்லயோ வெறும் 50 ரூபாய்க்கு கம்மியா கூட ஸ்டைலஸ் பென்ஸ் கிடைக்குது. அது நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ ஸ்டைலஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நான் ஜஸ்ட் ஸ்டைலஸ் வச்சு ஒரு வேர்ட் மாதிரி எழுதி காமிக்கிறேன். ஸோ ஓவராலா லெஜிபிளா இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். சரி, இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை எப்படி வச்சு எடுத்து அனுப்புறதா இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு மீட்டிங்கை ஓபன் பண்ணிட்டு, அதாவது ஒரு ஜூம் மீட்டிங்கோ கூகுள் மீட்லயோ கண்டிப்பா ஸ்கிரீன் ஷேரிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஷேர் ஸ்கிரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ஷேரிங் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா இங்க ஸ்டார்ட் நவ் ஸ்கிரீன் ஷேரிங் அங்க கூகுள் மீட்லயோ இல்ல ஜூம்லயோ ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பேக் டு அந்த பிளாக் போர்டு ஆப்புக்கு வந்துட்டு இங்க உங்களோட டெக்ஸ்ட இங்க நீங்க எழுத ஆரம்பிச்சிடலாம். உங்களோட கண்டென்ட்டை இங்க ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்றதுக்கும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிருங்களேன். அவ்வளவுதான் இந்த என்டையர் வீடியோக்கு. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ரித்வின் சிங்காரவேல். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் வரை பாய் ஃப்ரம் ரித்வின் சிங்கரவேல். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.